Hi friends, welcome to my channel Janu Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேபியோட ஒரு அழகான டாப் தான். அதுக்கு முன்னால நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு 6 month பேபியோட அழகான டாப் தான். இந்த டாப் ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு தேவையான கிளாத் எல்லாம் பார்ப்போம். 3 inches அளவில் நான் ஒரு நீளமான கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிசைனர் டாப்புக்கு ஒரு கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறோம். இந்த கிராஸ் பீஸோட லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.25 inches அளவு எடுத்து வச்சுருக்கோம். இனி மெயின் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இதோட உயரம் பார்த்திங்கன்னா 10.5 inches எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 9.5 inches எடுத்திருக்கேன். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளாத்தை அப்படி தான் விரித்து தான் இட்டிருக்கோம். இதோட மிட் பாயிண்ட்டு உயர சைடில் இருந்து இதோட மிட் பாயிண்டில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போது 9.5 inches அப்படின்னா 4.25 inches நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மிட் பாயிண்ட்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து 3 inches கீழே வந்து தாத்துக்குவோம். அதே மாதிரி மிட் பாயிண்ட் இந்த சைடு 2 inches எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த சைடு மிட் பாயிண்ட் இந்த சைடு 2 inches, அந்த 2 inches கழுத்து விரிவுக்கு எடுத்திருக்கோம். அதோட கீழே தான் நம்ம 3 பாயிண்ட் கீழே தாத்துட்டு அதிலிருந்து வளைஞ்சு இந்த எண்டு போகிறது வரைக்குமே ஒரு லைன் போட்டிருக்கோம். இந்த வீடியோக்கு நல்லா சரியாக தெரியலை, ஆனால் நான் அளவு சொல்கிறேன். மேலே இருந்து கீழே வந்து 3 inches எடுத்திருக்கேன். அதே மாதிரி கழுத்து விரிவு பார்த்தீங்கன்னா 2 சைடும் 2 inch எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு 2 inch, அதே மாதிரி அந்த சைடு 2 inch. இந்த கிளாத்தோட மிட் பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட் சைடு 2 inch, ரைட் சைடு 2 inch, மேலே இருந்து கீழே 3 inch தாத்திருக்கேன். 3 inch தாத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வளைவா வரைஞ்சு இந்த சைடு வரைக்கும் கொண்டு முடிச்சிருக்கேன். இனி நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இனி நம்ம ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் வந்து நம்ம கழுத்து வெட்டினோம்ல அதில் இருந்து 2 inch டிஸ்டன்ஸ் வச்சுட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அக்கிளுக்கு மார்க் பண்ணலாம். அக்கிள் வந்து மேலே இருந்து கீழே 4 inches எடுக்க போகிறேன். நான் வந்து இதுக்கு அக்கிள் வந்து 4 inches மார்க் பண்ண போகிறேன். 4 inches மார்க் பண்ணி மேலே இருந்து கீழே குழிவாக ஒரு லைன் போட்டு அக்கிளை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த அக்கிள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து நம்ம மெயின் பார்ட் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இனி லைனிங் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாத்தில் வந்து நான் லைனிங் இப்படி தான் அட்டாச் பண்ணி ஃபுல்லாகவே நம்ம வந்து நல்ல பக்கமும் பொருந்துறது மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டு ஃபுல்லாக இந்த பக்கத்தில் நிற்குதில்ல தேவையில்லாத கிளாத் அதையெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணனீங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல கீழே பார்ட்டில் மட்டும் வந்து என்ன பண்ணனீங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷ் பண்ணாமல் விட்டுடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி எடுக்கிறது ஈஸியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட கிளாத் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும்.
ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பதிகிறது மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் போட்டு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு கிளாத் இருக்குல்ல, ஃப்ரண்ட் கிளாத் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி பேக் கிளாத்தையும் இதே மாதிரி லைனிங் அட்டாச் பண்ணி ஸ்டிச்சு திருப்பி எடுத்து அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 கிளாத்துமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து 2 கிளாத்துமே ஷோல்டர் பாயிண்ட் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். நல்ல பக்கமும் பொருந்துறது மாதிரி வச்சுக்கிட்டு ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட கிளாத் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இனி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கழுத்து வளைவாக வர கழுத்தில் வந்து மாடல் வைக்கிறதுக்கு வேண்டி நான் ஏற்கனவே 3 இன்ச்சஸ் வந்து கிளாத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 இன்ச்சஸில் நீளமாக நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு, அதிகமாகவே தேவைப்படும் அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 3 இன்ச்சஸில் நான் கட் பண்ணதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் வந்து கிளாத் வந்து நமக்கு கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ அதனால் வேறு கிளாத்தும் வந்து எடுத்துகிட்டு நம்ம 2ஐயும் ஜாயின் பண்ண இந்த 2 கிளாத்தையும் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இது மாதிரி 3 இன்ச்சஸ் எடுத்தேன் இல்லை, அதை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 1.5 இன்ச்சஸ் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி அடித்து தையலுக்கு வெளியில் வர அந்த கிளாத்தை வந்து என்ன பண்ணலாம்னா கட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா நிற்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டாப்புக்கு வந்து கைக்கு கொடுக்கறதுக்காக ஒன் சைடு ஒரு 8 இன்ச்சு அளவில் நான் என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணி அதை வந்து நம்ம கிளாத்தை வந்து எண்டில் வந்து இது ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னா திருப்பி எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். இந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம கயிறுக்காக தைச்சிப்போம். இப்போ எக்ஸ்ட்ரா நிற்கிற கிளாத்தை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பாவாடைக்கெல்லாம் சுருக்கு கொடுப்போம்ல, சின்ன சுருக்கு, அதே மாதிரி சின்ன சுருக்காக கொடுத்துட்டே வரணும். சின்ன சுருக்காக ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே இந்த சுருக்கை வந்து இந்த கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து எல்லா சுருக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த வளைஞ்சி வர்ற சைடு ஃபுல்லாக ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயுமே ஃபுல்லாகவே வச்சு அந்த வளைவாக இருக்கிற சைடில் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தச்சு வச்சுருந்தோம்ல அந்த மாடலை கழுத்தில் வச்சு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நமக்கு தையல் தும்பு தெரியுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா பைப்பிங் கொடுக்கலாம். இந்த வளைஞ்சிருக்கிற ஃப்ரண்ட் பார்ட்லேயும் பேக் பார்ட்லேயும் நம்ம ஏற்கனவே ஒரு பிளாக் கலரில் 1.25 அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கிராஸ் பீஸ், அந்த கிராஸ் பீஸை வந்து இந்த ஃப்ரண்ட் நெக் அப்புறம் இந்த பேக் நெக் இந்த 2 சைட்லேயுமே வந்து நல்ல பக்கத்தில் இப்போ 2ஆக பைப்பிங்கை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி கிராஸ் பீஸை வந்து 1.25 இன்ச் இருக்கிறது நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணி நல்ல பக்கத்தில் வச்சு ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாகவே அடிக்க போகிறேன். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்னதாக இந்த சைடு நிற்கிற கிளாத்தை வந்து அந்த சைடு தள்ளி அப்படியே பைப்பிங்க்கு நம்ம மடக்கி எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி அடித்து எடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
இது பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே பைப்பிங்கை அடித்து எடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம நாட் கொடுக்கலாம். நாட் வந்து எப்படி கொடுக்கலாம்னா, நம்ம இந்த ஒரு சைடில் நமக்கு வந்து என்ன இருக்குதுன்னா கை இருக்குது, இன்னொரு சைடில் ஹேண்டு கிடையாது. ஸோ வந்து என்ன பண்ணலாம்னா 1.5 இன்ச்சஸ் டிஸ்டன்ஸில் அந்த எண்ட்லேருந்து 2 சைடுமே 1.5 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா இந்த கயிறு வச்சுருக்கோம்ல, இந்த கயிறு வந்து நம்ம 8 இன்ச்சஸ் எடுத்திருந்தோம். 8 இன்ச்சஸில் ஒன் சைடு அரேஞ்ச் போகும், இனி அதர் சைடில் அரேஞ்ச் போகும். டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு 7 இன்ச் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எண்டில் வந்து இந்த கயிறை மாட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டாப் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த சைடு ஷோல்டர் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி அடிக்கலை. இனி வந்து அந்த ஷோல்டர் அக்கிலேருந்து கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணி அடித்து எடுத்துக்கலாம். அடித்து எடுத்ததுக்கப்புறம் கீழே பார்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மடக்கி அடிக்கலை. ஸோ ஒரு சின்ன மடக்கி அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கீழே பார்ட்டில் நம்ம ஃப்ளீட் கொடுக்க போகிறோம். அந்த ஃப்ளீட் கொடுக்கறதுக்காகவே அதுக்கும் அதே மாதிரி 3 இன்ச்சில் நான் எடுத்து வச்சுருந்தேன் கிளாத்தை. அந்த கிளாத்தை வந்து அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா 2 ஃபோல்டாக வச்சு தான் அடித்து எடுத்துருக்கேன். அடித்து எடுத்துட்டு குட்டி குட்டி சுருக்காக எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் ஃபுல்லாகவே இந்த டாப்போட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ஃபுல்லாகவே இந்த ஃப்ளீட்டை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டாப் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த டாப் வந்து ஒரு 6 மாத குழந்தைக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் பார்க்குற எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நான் வந்து நடுவில் வந்து ஒரு ஃபேப்ரிக் ஸ்டோன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.